ராஜாதிராஜ யோகராஜ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீலஸ்ரீ ராஜராஜ சுவாமிகட்கு ஜெய். இவரை வந்து ஹைகோர்ட் பக்கம் கூப்பிட்டு போ, அவரோட ஆள் அவர் தான் அப்படின்னாப்புல. பச்சை தண்ணியிலே விளக்கு எரியும். அது எவ்வளோ அந்த எவ்வளோ தண்ணி அப்படி இருக்கும். ராஜான்னு 2 வாட்டி கூப்பிட்டாரு. ஆனால் என் பேரை சொல்லி யாரா கூப்பிட்றோம். ஆனால் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா ஒரு மாதிரி சிம்ம ராசிக்காரன் பூர நட்சத்திரத்துக்காரன் என் பையன் அப்படின்னாப்புல. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களால நல்ல முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர், அவங்களோட ஆசி பெற்றவங்க நிறைய பேர். ஞான மார்க்கத்திலையும் உயர்ந்த நிலைக்கு போனவங்க இருக்காங்க அவரோட சீடர்களில். என் பேர் ரகு. நான் என்னோடய சொந்த ஊர் வந்து நாகர்கோவில். நான் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னை ஒரு 2004 வந்தேன். வந்த டைமில் வடபழனியில் பரஞ்சோதி பாபான்னு ஒரு மகான் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அப்போதைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு என்னோடய நண்பர்கள்ட்ட சொன்னாப்புல, இவரை வந்து ஹைகோர்ட் பக்கம் கூப்பிட்டு போ, அவரோட ஆள் அவர் தான் அப்படின்னாப்புல. அப்படி ஃபஸ்ட் டைம் 2004 ஐயாவை பார்த்தேன். அப்புறம் 2 வருஷம் நான் நிறைய தடவை போய் பார்த்து பேசியிருக்கோம். என் பேர் ராஜா. நான் வந்து எக்மோரில் இருக்கேன். ஐயா வந்து 2000-2001 வாக்கில் நான் வந்து வாக்கிங் போவேன். பாரிஸ் வழியாக வாக்கிங் போகும்போது பார் கவுன்சில் வாசலில் அந்த செவுத்தோரம் உட்காந்துருப்பார். உட்காந்து என்னை ராஜான்னு 2 வாட்டி கூப்பிட்டாரு. ஆனால் என் பேரை சொல்லி யாரா கூப்பிட்றோம். ஆனால் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார். நம்ம கூப்பிட்றாருன்ட்டு சரி என்ன தான் சொல்கிறான்னு போய் கிட்ட போய் பார்த்தேன். சார் நான் தான் சார் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கேன்னு பைபிளில் ஒரு வசனத்தை சொன்னார். சொல்லிவிட்டு என்னோட ஏற்கனவே எனக்கு முடிஞ்சு போன சில விஷயங்களை அப்படியே இது ரைமிங்காக சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா அது வித்தியாசமாக இருக்கார். ஆளுக்கு இது ஆளுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் நம்மளை பற்றி ஃபுல்லாக சொல்கிறாரு அப்படின்ட்டு யோசிக்கும் போது சரி ஏதோ வித்தியாசமாக இருக்கார் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் இந்த மாதிரி சொல்லும்போது இவர் வந்து ஒரு சித்தர் மகான் அவங்க அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கார் அப்படின்னாங்க. குடிசையில் இருக்கக்குள்ளையெல்லாம் மழை பெய்து தண்ணியான தண்ணி நிற்கும். அப்படியே வந்து பச்சை தண்ணியிலே விளக்கு எரியும். அது எவ்வளோ அந்த எவ்வளோ தண்ணி அப்படி இருக்கும். அதில் போய் தினம் விளக்கு வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து விளக்கு வச்சு அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஐயாவோட அருமை எனக்கு எப்போதும் இருக்கும். வருவார், எல்லாம் சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் போகும்போது வாங்க சார் நீங்கள் வந்து என் பையன் அப்படின்னாரு. சிம்ம ராசிக்காரன் பூர நட்சத்திரத்துக்காரன்
என் பையன் அப்படின்னாப்புல. ஐயா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார் கவுன்சில் உள்ளர, பாரிஸ் கார்னரு, பூக்கடை, சேத்துப்பட்டு இந்த ஏரியாக்கெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். கடைசி ஒரு 5 வருஷத்தில் வந்து பார் கவுன்சில் ஓரத்தில் வந்து ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்காந்தது தான் 5 வருஷம். சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் உட்காந்தாரு. ஐயா இருந்த டைமில் வந்து மழை வெயில் எதுக்குமே தலைக்கு ஒரு கொடையோ ஒரு மலைக்கு ஒதுங்கிறதோ வெயிலுக்கு ஒதுங்கிறதோ கூட கிடையாது. ஐயாவோட பக்தர்கள் வந்து 1970க்கு முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இங்கே வராரு பஞ்சாட்சர சார்னு உதவி தலைவராக இருக்கார். 1970க்கு முன்னாடிலேருந்து பார்த்துருக்காங்க. அப்போ உள்ள தோற்றமும் அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள தோற்றமும் ஒரே மாதிரி இருந்தது. அவங்களுக்குலாம் அதிசயமாக சொல்கிறாங்க. அவர் வயசு, அவர் ஊர் எதுவுமே தெரியாது யாருக்கும். சார் நீங்கள் கடல் பக்கம் தான் வேலை பார்ப்பீங்க, பெரிய பெரிய போஸ்ட்டில் இருப்பீங்க, கீழே உங்கள் கிராஃபு கீழே கிடையாது சார், நீங்கள் மேலே போவீங்க அப்படின்னாப்புல. அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அட்டாமிக் எனர்ஜியில் வேலை பார்த்துட்ருக்கேன். சீனியர் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கேன். ஐயா வந்து என்னோடய கல்யாணத்தையுமே சொன்னார், சார் உங்களுக்கு இந்த ஊரில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார், வேறு ஸ்டேட்டில் தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னாப்புல. ஈவினிங் 7-8 மணி போல் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய திருமணத்தை வந்து இந்த ஏரியாவிலேருந்து பொண்ணு வரும், இதை திருமணம் பண்ணிக்கணும்னு என் திருமணத்தை முன்கூட்டி சொன்னார். அது மாதிரி என்னோடய வியாபாரங்கள், நான் வந்து ஸ்ரீலங்கா அந்த நேரத்தில் போயிட்டுருந்தேன். ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது எனக்கு கிடைக்கிற வருமானத்தை முதற்கொண்டு பாக்கெட்டில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவார். என் கூட வந்த 2-3 பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னாரு. சார் சார் நீங்கள் போங்க சார், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னாரு. அப்படி ஒருத்தர் தாசில்தாராக இருக்கார். குரு பூஜைக்கு அப்புறம் 48வது மண்டல பூஜை வந்தப்போ ஒரு ஃபேமிலி வந்து குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. அவங்க டிபிஐயில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து அந்த பெல்லு மணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் குழந்தை பாக்கியம். அப்புறம் கோர்ட்டு வழக்குக்கு வர்றாங்க. சரியாயிடுச்சுன்னா இங்கே வந்து திருப்பி அவங்க வந்து அன்னதானம் வழங்குறது, இப்படி அவங்க காணிக்கையை அதாவது செஞ்சுட்டு போகிறாங்க. நிறையா நாங்கள் பார்க்குறோம். எங்கள் பணி திருப்பணி செய்கிறத செஞ்சு மகிழ்ச்சியாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான். ஹைகோர்ட் ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள் திருவடிகள் போட்டி. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களால நல்ல முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர், அவங்களோட ஆசி பெற்றவங்க நிறைய பேர். அவங்க தான் இன்றைக்கி ட்ரஸ்ட்டில் முக்கியமான பொறுப்பு இருக்காங்க. நான் வந்து தலைமை பொறுப்பு எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, இது வந்து ஜோதிமுகன் ஒருத்தர் வந்து இந்த ஐயா நடத்திட்டு இருந்தார் நிர்வாகத்தை. 2020 வந்து தவறிட்டார். அதுக்கப்புறம் என்னையே இந்த பொறுப்பை நடத்த சொன்னாங்க. ஒரு 2 வருஷம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். வருஷம் பூஜை நடக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆன்மீக இதில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னார், சார் ஹைகோர்ட் சாமி உங்கள் வீட்டில் இருக்கார் சாமி சார் அப்படின்னாரு, வந்திருக்காரு அப்படின்னாரு. நான் அப்போ அவர்கிட்ட சும்மா அவர் வேறு இல்லையா, சும்மா என்ன சாமி வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எப்படி வருவார் அப்படின்னு கேட்டேன். கடைசி பார்த்தா அவர் சொல்லி முடிச்சுட்டு வைக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி வந்தது. கிட்டத்தட்ட 1 வாரம் எங்கள் வீட்டிலே தான் இருந்தது அந்த பட்டாம்பூச்சி. கடைசி நானாக பட்டாம்பூச்சி இறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறது வரைக்கும் என் வீட்டுக்குள்ளேயே இருந்தது. என்னோடய பூஜா ரூம்லேயும் அப்புறம் என்னோடய படுக்கை அறையிலையும் என்னோடய வாசிக்கிற ரூம் எல்லாத்துலேயுமே வந்து இருந்தது. நிறைய தடவை ஐயாவை அப்படி நினைக்கும் போது கரெக்டாக பட்டாம்பூச்சியாக வந்து நிற்பார். நிறைய தடவை கனவுலேயும் வந்து நீ போகிற இந்த ரூட்டு சரி தப்பு இதெல்லாம் வந்து சில கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுப்போமா. இருக்கும்போதும் அதே தான், மறைந்த பிறகும் அப்படி தான். நண்பர் ஒருத்தர் திருவண்ணாமலையிலேருந்து திவாகர்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு 35 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தார். அப்போ இந்த மாதிரி நான் வாங்க ஒரு ஐயா சித்தர் இருக்கார், போய் பார்ப்போம், உங்களை பற்றி கேட்போன்னு போய் அவர்கிட்ட போகும்போது அவரை கூட்டி போகும்போது ரொம்ப தகாத வார்த்தையில் திட்டினார். அதாவது நார்மலாக பேசுகிற கெட்ட வார்த்தையிலே பேசிகிட்டு இருந்தார். என்ன ஐயா இப்படி பேசுகிறீங்க, திருவண்ணாமலையிலேருந்து உங்களை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு குப்பத்தில் தாண்டா பொண்ணு வரும், கட்டிக்க சொல்லு அப்படின்னாரு. அந்த நண்பரும் என்னங்க இப்படி பேசுகிறார், குப்பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு 6 மாதம் கழித்து அவருக்கு திருமணமான இடம் வந்து நொச்சிக்குப்பன்ற ஏரியாவிலேருந்து திருமணமானது. ஐயாட்ட வரும்போது காசு கொடு பணம் கொடுன்னு கேட்பார். அப்போ நான் பணம் இல்லை, நம்ம பாக்கெட்டில் இருக்க பணத்தை மறைச்சிட்டு இல்லைன்னு சொன்னால் உள் பாக்கெட்டில் 3000 இருக்கிறத கரெக்டாக சொல்லுவார். அதாவது நம்மகிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 200 உள் பாக்கெட்டில் 3000 வச்சுருக்கீங்களா ஐயா, எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கம்பார்.